குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. ஐயா ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்பா. நம்ம ஆசிரமத்தில் வரவங்க ஆன்மீகத்தில் நிறைய தேடல்கள் சந்தேகங்கள் வச்சுக்கிட்டு வராங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது எனக்கு அப்படி நடந்தது, நான் கூட இறைவனை உணர்ந்துட்டேன், நான் இறைவன் எனக்குள்ளே வந்தார், இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு சில பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நம்மளால் என்ன பதில், அவங்களுக்கு தீர்வு என்ன, அவங்கள தெளிய வைக்கிறதுக்கு ஆனால் பதில் ஏதாவது சொல்லணும். அவங்களெல்லாம் தெளிய வைக்கவே முடியாது. ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு கற்பனையிலேயே சுற்றின்னுக்கிறவங்க. அந்த கற்பனையை நம்மளால் போக்க முடியாது. ஒன்றே ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கடவுள் எனக்குள்ளே வந்தார், இது சொன்னார் அது சொன்னார்னா இங்கே வரமாட்டான். கடவுள் சொன்ன பிறகு அவன் எதுக்கு இங்கே வரப்போறான்? மனுஷங்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளே எல்லாத்தையும் சொல்லிட்டு வர. அப்புறம் மனுஷங்கிட்ட இங்கே குரு தேவையில்லை, கோயில் தேவையில்லை, ஆசிரமம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இது மாதிரி சொல்றான்னா புழுறான், கற்பனையில் சுத்துறான், கனவு கண்டுக்கிறான்னு அர்த்தம். இல்லைங்க, எனக்கு ஒரு நிமிஷம் வந்தாரு, நான் உணர்ந்தேன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது, திரும்ப நான் இப்போ இறைவனை அது எப்படி அவர் கடவுள்னு நீ எப்படி சொல்ற? நான் உணர்ந்தேன், அது மாதிரி உணர்ந்தேன். கடவுள்னு எப்படி சொல்ற? உணர்ந்த எத்தையோ ஒன்று உணர்ந்த, கடவுள்னு எப்படி சொல்றத? எனக்கு எதுவுமே தெரியல, உலகமே தெரியல. எதுவுமே தெரியல. தூங்கினா கூட எதுவுமே தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரனை வெட்டினா கூட தெரியாது தூங்குனா தூக்கத்துல. அந்த இன்பமான கடவுள் உணர்ந்த இன்பத்தை நான் உணர்ந்தேன். அப்புறம் இன்பத்தை உணர்ந்தவர் கடவுளை அடையிறது இன்பம் தான். இன்பத்தை உணர்ந்தவர் இங்க என்னத்துக்கு வரணும்? அந்த நேரத்துல உணர்ந்தா அதுக்கப்புறம் இல்ல, அதுக்கப்புறம் வருவார், இன்னொரு வாட்டி வருவார். எப்பன்னா அவர் வேலை அங்கன்னா வேலைக்கு போயிருப்பாரு. இந்த மாதிரி புழு உருவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்க. ஏன்னா மனுஷன் தூக்கத்தில் ரெண்டு விதமான கனவுகள் வரும். ஒன்று பயம்புத்திர கனவுகள் வரும், ஒன்று இன்பமான கனவுகள் வரும். இவனுக்கு ஏதாவது இன்பமான கனவுகள் வந்துச்சுன்னா கடவுளே வந்துட்டாருன்னு நினச்சிப்பான் கற்பனையில். கடவுள்ன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, கிடையாது. ஆமாம். இந்த கையில் இருக்கிற நகங்கள்லாம் சுருண்டு போய்க்குது, தலைமுடி தரையில் போயிட்டுக்குது. கடவுளை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லாத உட்காந்துக்கிறான். அவனே பார்க்கல. பக்கத்து வீட்டுக்காரன் ஏமாந்த ஆண் வாய் தோணுனா கொஞ்சம் மண்ணவாரி கொட்டிடலாம் நினைக்கிறன்னு கடவுள் ஆடுவாரா? எனக்கு கூட ஒரு பொம்பளை போன் பண்ணிச்சு, சிவபெருமானும் சக்தியும் இங்கே தலையில் ஆடுறாங்க நடனம் அப்படின்ட்டு. நடனம் ஆடும்போது என்கிட்ட ஏன் கேட்கணும்? சக்தி சிவங்கிட்ட கேட்க வேண்டியது தானே. இந்த மாதிரி பிரம்மை, அது மனப்பிரமைன்னு இப்போ சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி மனப்பிரமையில் சுற்றுறவங்க அவங்களுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் கூட ஒன்றும் பார்க்கல, நீ போய் பாருப்பா, நான் அனுப்பிச்சிடணும். இன்னொரு ஐயா, இப்போ ஒரு உண்மையான சீடர் கூட நம்ம உண்மையான சீடர் எல்லாம் உண்மையான சீடர் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம சீடர்கள்ல சொல்லுங்க. அதாவது சீடர்ன்றது குரு மேல பற்று இருக்கிறவங்க இருந்ததா சீடர். ஆமா, அந்த பற்று இருக்கிறவங்க கூட சேர்ந்தா அந்த எண்ணமும் நம்மளுக்கு வருது. ஆமா இல்லைங்களா? அப்ப நம்ம சேர்றது இருக்கிறது இடமும் அந்த உண்மையா இருக்கிறவங்க அந்த சீடர். எப்படி நான் சொல்ற வரதுன்னு புரியல ஐயா. சொல்லுங்க, நீங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சீடர் கிடைச்சிருக்கிறாங்க ஐயா, ஒரு சீடர் இருக்குது. ஆமா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குரு எப்படி இருக்கிறாரு, குருன்றது கடவுள் ரூபத்துல ஐயாவே சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா. அந்த சீடர் என்ன பண்றாருன்னா, ஒரு துணி காய போட்டு இருக்கிறாங்க. நம்ம குரு வந்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த இது தண்ணி உள்ள போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன அந்த துணியை எடுத்து போடுங்க அப்படின்னு அவ்வளவு பற்று இருக்கிற அந்த குரு. ஆமா ஆமா. அவங்க கூட இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்தா அவங்களுக்கு ஏன் இல்லை, அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி அந்த பற்று இல்லை? அவ்வளோதானே. நான் முன்னாடியே சொன்னேன், வினை பையனை அவனை விடலப்பா. அவன் அல்லாடிக்கு தான் இருக்கிறான், எப்படின்னா இங்கே போயிடணும், எப்படின்னா நல்லபடியாக போய் சேர்ந்துடணும்னு வினை பையன் விடலை. வினை இருக்கிற வரைக்கும் அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். எப்பவுமே யாராக இருந்தாலும் அந்த கர்ம வினை இருக்கிற வரைக்கும் விடாது. அதுக்கான பலன் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவன் ரிலீஃப் ஆவான். இப்போது 7.5 நாட்டு சனின்றான் இல்லையா? 7.5 நாட்டு சனின்றான். இது என்ன விஷயம்னா,
அந்தந்த நேரங்களில் அனுபவிக்க வேண்டியது, அது சனியாக வரலாம், விதியாக வரலாம், தலைவெழுத்தாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏதோ ஒன்று சொல்லி அதை உள்வாங்கிக்கணும். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இறைவனோட அனுகிரகமும் இறைவனோட அந்த முழுமையான ஒத்துழைப்பும் இல்லாமல் ஒரு அணுவும் இங்கே அசையாது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு குரூப்பு உருவாகி இப்படி தொந்தரவு கொடுக்கறதோ செய்யறதோ எல்லாம் இதில் இறைவனோட அனுகிரகம் இதுலேயும் இருக்குது. உனக்கு நல்லதே நடக்கணும், எல்லாரும் இங்கே வந்துடணும், நான் சொல்கிறத மட்டும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வர்றவங்க வினை இல்லை, வினையை முடித்தவங்க இங்கே வந்திருக்காங்க, வினை இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க. இதில் நம்ம சில எதிர்ப்புகள்லாம் இருக்குதுன்னா இது இறைவனோட அனுகிரகம். இறைவன் இப்படி தான் இருக்கணும் இந்த ஆசிரமம்னு நினச்சிருக்காரு. காரணம் என்னன்னா, இது இப்படி போனாதான் வெளியில் மற்றவங்களாம் சிந்திப்பாங்க, ஏன் இங்கே இப்படி நடக்குது, என்ன நடக்குது அங்கே ஏன் அப்படின்னு நினைக்கும் போது, சிந்திக்கும் போது உண்மை புரிய வரும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆசையே காரணம் அப்படின்றது வரும். ஏன்னா ஆசைன்னா என்ன? நானும் குருவாக இருக்கணும். இப்போ இங்கே குருவுன்னு அறிவிக்கும் போது அது உனக்கு இருந்திருக்கணும். உனக்கு இருந்திருந்தா இந்த குருவுன்னு அறிவிக்கும் போதே நாங்கள் இவரை குருவாக ஏற்றுக்க மாட்டோம்ப்பா, நாங்கள் தான் இங்கே குருவாக இருப்போம்னு நீ சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா நல்ல விஷயம்ப்பா, வாங்கப்பா இருங்கப்பா நம்ம சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துருப்போம். இப்போ நம்ம தான் இங்கே குருன்னு எல்லாரும் முடிவு பண்ணி அறிவித்ததுக்கப்புறம் நாங்கள் இவரை ஏற்றுக்க முடியாதுன்னா இங்கே இருக்கிற நம்ம சீடர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்றுக்கிறவங்க இங்கே இருங்க, ஏற்றுக்காதவங்க போயிடுங்க. நியாயமான விஷயம் தானே சொல்லியிருக்கிறாங்க. கோச்சிக்கினாங்க, நாங்கள் வரமாட்டோம், வாங்கப்பா வெத்தலைப்பாக்கு கூட வைக்கிறோம் வாங்கப்பான்றோம், வரமாட்டோன்றாங்க. நம்ம வெத்தலைப்பாக்கு தான் வைக்க முடியும், வேற என்ன தான் பண்ண முடியும்? இப்படி எல்லாம் போன மாதம் வந்தாங்க, இந்த மாதம் வரல, வினைப்பயன். நாம என்ன சொல்கிறது? வாங்கன்றோம், சரி எல்லாம் வரமாட்டோம், வெத்தலைப்பாக்கு வைக்கிறோம்ப்பா, அப்பயும் வரமாட்டோம். என்னதான் பண்ணால் வருவீங்கன்னா, நீ வெளியே போயிடு நாங்கள் வருவோம். ஐயா இன்னொன்று ஐயா, ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேருக்கு ஒரு குரு தான், ஒரு குரு தான். அந்த 4 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் அந்த குரு வராரு, நம்ம கிட்ட வராரு குரு. ஒருத்தர் மட்டும் என்கிட்ட காசு இருந்தாலும் பரவாயில்ல, நான் நகையாவது வச்சு கூட என் குருக்கு செய்ய வேண்டிய அந்த பணிவிடையை நான் செய்வேன். இன்னொருத்துக்கு வராரு, அவங்க வந்தால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் சாப்பாடு வேறு வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் ஐயா? புரியுதுங்களா ஐயா? புரியுது. எதுவாக இருந்தாலும் மனசார குரு மேலே எவ்வளோ பட்டு இருக்குது, மனசார செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ குரு மேலே குரு பற்று இருக்கணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி குரு பற்று மட்டுமே சரியானா சரியில்லை, அது சரி கிடையாது. குரு உங்களுக்கு வழிகாட்டுறார். நமக்கு ஞான பாதையை காட்டினவர். சித்ரா பௌர்ணமி மே 1, மே 31 ஒரு பௌர்ணமி வருது, அதையும் நம்ம செய்ய போகிறோம். நல்லா கிராண்டா இதே மாதிரியே பண்ணிடுவோம். இதுக்கு இடையில ஐயாது குரு பூஜை மே 17 கிராண்டா பண்ண வேண்டிய சூழ்நிலை. இதை ஏன் சொல்கிறேன், அழுத்தி சொல்கிறேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். ஏதாவது செய்யணும்னா, விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா, நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்கே QR கோடு இருக்கு, அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை